ஹலோடா மேசலா அப்படிட்டா இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ட்ராவல் வித் ஸ்ட்ரேஞ்சர் லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இயராக வந்துட்டு இதை அப்படியே விட்டு வச்சிட்டேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்துட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு ட்ராவல் ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ போன பாட்டில் இந்த பார்ட் 8 வந்துட்டு எதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலான்டா. ஸோ வாங்க மீன்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. என் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா ஆமீஸ். அப்போ தான் ஆமீஸ் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். எண்டிங்கில் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் வந்துட்டு ஷார்ப்பாக வந்து பார்த்துருவீங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு அந்த பார்ட் 8 வந்து எதுலேருந்து விட்டுருப்போனால், நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ண போயிருப்பீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஜிம்மினை வந்து ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்க பொண்ணு. ஸோ அவள் வந்து லவ் பண்ணுறான்னு தான் அவள் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு டைரெக்டாக வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஜிம்மினை லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் அவங்க கூட க்ளோஸாக இருப்பீங்க, எனக்கு செட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருப்பாள். அப்போ நீங்களும் சரி ஜிம்மினுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து மீட் பண்ண போயிருப்பீங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஜிம்மினை பற்றி எந்த தகவலும் தெரியல அப்படின்னு. ஸோ அதில் என்ன விட்டோம்னா 11 மணி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியாகிறீங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியாகும்போது பக்கத்து வீட்டில் புதுசாக வந்து யாரோ கூடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எப்பவுமே சொன்னான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பான். அப்படி நீங்களும் வந்து பார்க்குறீங்க யார் அப்படின்னு. அப்போது ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுது. அந்த கார்லேருந்து வேறு யாரும் இறங்கி வரல, நம்ம ஜிம்மன் தான். ஸோ ஜிம்மனை பார்த்தோன்னே உங்களுக்கு சரியான ஷாக்கு. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு உங்களே அறியாமல் வந்து உங்கள் கண்ணில் தண்ணி அப்படி தேங்கி நிற்கிது. 2 இயர்ஸ் கழித்து ஜிம்மினை பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம், அப்புறம் ஜிம்மினை நீங்கள் மிஸ் பண்ண அந்த ஒரு ஏக்கம், அது எல்லாமே மிக்ஸ் பண்ணாப்புல நீங்கள் அப்படியே ஜிம்மினை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மன் எதாச்சும் திரும்பி பார்க்கும்போது உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அவர் ஸ்பீச்லெஸ். இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அவருக்கு வருது. இத்தனைக்கும் வந்து அது அவர் கனவா நிஜமானு கூட தெரியாமல் நின்று அப்படி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பட்டுன்னு வந்துட்டு பழைய மெமரிஸ்லாம் வந்து அப்படியே ஹிட் ஆகுது. நீங்கள் ஜிம்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது உங்கள் மைண்ட் மட்டும்தான் சொல்லுது, உங்கள் மனசு அப்படி சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் பட்டுன்னு ஜிம்னை க்ராஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் பின்னாடியே வந்துட்டு ஒயன் ஒயன் நில்டி, ஒயன் நில்லுடின்னு நில்லு ஒயன், என்னை பார்த்து எத்தனை நாள் இப்படியே ஓட போகிற அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. நீங்கள் நிற்காமல் போயிட்டே இருக்கீங்க. அப்போது அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு ஒயன் என்னடி என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி என்கிட்ட இந்த மறைஞ்சிட்டே இருக்க போகிற? என்னை வெறுத்துட்டியா ஒயன்? என்னை வெறுத்துட்டியாடி? நீ என்னை வெறுக்க மாட்டேடி. நான் உன்னை ஸ்டில் இன்னும் லவ் பண்ணுறேன்டி. ஏன்டி என்னை விட்டு விலகி போகணுன்னு நினைக்கிறேன்? என்னை விட்டு விலகி போகணுன்னு நினைக்கும் போது தாண்டி என்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிற அப்படின்னு வந்துட்டு சும்மா கண் கலங்கி பேசுகிறாரு. அவங்களுக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அந்த டைமில் அந்த நீங்கள் செட் பண்ணி விடணும்னு நினச்சிருப்பீங்களா ஒரு பொண்ணு அந்த ஜிம்மனுக்கு வாழ்க்கை துணையா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே வந்து நிற்கிறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அப்போது ஜிம்மன் வந்துட்டு அவங்கள்ட்ட திரும்ப ரிப்பீட்டடாக வந்து சொல்கிற ஒரே விஷயம், ஐ லவ் யூ ஒயன். உன்னை நான் என்னோடய லாஸ்ட் பிரெத் வரைக்கும் உன்னை மட்டும் தாண்டி நான் லவ் பண்ணுவேன். இதெல்லாம் நான் உன்ட்ட பல முறை சொல்லியிருக்கேன்டி. ஐ லவ் யூடி. எனக்கு எனக்கு நீ மட்டும் தாண்டி உலகமே. ஆனால் ஏன்டி நீ மட்டும் என்னை விட்டு விலைக்கு போடணுன்னே நினச்சின்னுங்க? ஏன்
ஏன் நீ என்ன விலைக்கு என்கிட்ட இந்த விலைக்கு போகணுன்னு நினைக்கிற? எனக்கு புரியலட்டி, சத்தியமாக எனக்கு புரியல. ஆனால் எனக்கு நீ தாண்டி வேணும், நீ மட்டும் தாண்டி வேணும். ஏன் ஜிமின், இதெல்லாம் செட் ஆகாத ஜிமின், ப்ளீஸ். ஆனால் புரிஞ்சுக்கோ. என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? நீ எனக்காவது என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறியாடி? நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றுறேன்டி. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா? ஏன் சொல்லுடி, சொல்லு. உன்னை தான் நீ கேட்குறேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா? ஜிமன், அது ப்ளீஸ் வயன், உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன்டி. எனக்கு நீ திரும்பியும் லைஃப்பில் வேணும் அப்படின்னு ஜிமன் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது அந்த பொண்ணு அப்படியே வரா, என்னது இதெல்லாம், என்ன ஒயன் நடக்குதுங்க? ஜிமன் உங்களை லவ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமன் அந்த பொண்ணு பார்க்குறாரு. அப்போ தான் ஜிமனுக்கு எதனால் நீங்கள் அவரை விட்டு விலகி போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜிமன் உங்கள் கையை விட்டுட்டு எதுக்காடி என்னை விட்டு போகணுன்னு நினச்சேன்? இதுக்கா என்ன விட்டு போகணுன்னு நினச்சேன்? எப்படி நினச்சேன் உன்னை விட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன்னு? அவ்வளோதான், நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டதா வயன்? நீ எனக்கு இந்த மாதிரி நினைப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி, சத்தியமாக எதிர்பார்க்கல. வலிக்குதுடி. இது வரைக்கும் நீ என்னை உடைச்சதோட இப்போ நீ என்னை உடைக்கிறது தான் ரொம்ப வலிக்குது. ஆன்னு தெரில, ஆனால் ரொம்ப வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது. ஏன்டி இப்படி பண்ணுற? ஓடி, ரொம்ப உழைச்சிட்டேன். உனக்கு நான் வேணாம்ல? சரி போ, தாராளமாக போ. உனக்கு நான் வேணாம், அவ்வளோதானே? என்னை விட்டு விலகி போயின்னு இருக்க நீ. போ, தாராளமாக போ. ஒன்றுமே சொல்லலை நான் ஒன்று. என்னை விட்டு போகணும் தானே, போடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மாதிரி மனசே உடஞ்சி போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில உங்களுக்கு. அப்போ ஜிமின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. நீங்கள் அவரை டைட்டாக அந்த பேக்கை பண்ணிவிட்டு என்ன மறைச்சிரு ஜிமின், நான் வேணும்னே பண்ணல. நான் லைஃப்பில் இருந்து உன் லைஃப் ஹாப்பியாக இருக்காதுன்னு நினச்சேன். உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஜிமின். அவ்வளோதான் ஜிமின், நான் எதிர்பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஜிமின். என்னை தப்பாக மட்டும் நினைக்காத ஜிமின். சாரி ஜிமின், ஐம் சாரி ஜிமின், ஐம் ரியலி சாரிடா. நான் எதுவும் வேணும்ன்ட்டு பண்ணலை, நான் உன்னை வெறுக்கலை, நான் அவனை ஸ்டில் லவ் பண்ணுறேன். அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டில் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போவும் லவ் பண்ணுறேன், எப்போவுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் ஜிமின். ஜிமின், உனக்கு சொன்னால் புரியாது. என்னடி புரியாது? என்ன புரியாது? எனக்கு நீ வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அப்போ கூட உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்ற. இல்லை ஜிமின், எனக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு இல்லை, உனக்கு தான் நான் செட் ஆக மாட்டேன். உன்னோட லெவலுக்குலாம். என்னடி லெவல்? லவ்வில் என்னடி லெவல் பார்த்த நீ? எனக்கு புரியலடி வயன். என்ன லெவல்? நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடுவில் அம்போன்னு விட்டுட்டு போகும்போது படிச்சதுடி அப்போ. ஆனால் இப்போவும் அந்த வழியை ஹீல் பண்ணிக்கிறது நான் ஒன்ட்ட தாண்டி வரேன். அதுலேருந்து புரிய வேணாமாடி உனக்கு? நீ தான் என் ஹாப்பினஸ், நீ தான் என் எல்லாமேன்னு. ஆனால் உனக்கு புரியல தானே? உனக்கு புரியல அப்படின்ட்டு இல்லை ஜிமின், எனக்கு புரியுது. பட் எனக்கு
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சும்மா. நீ நீ சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமே நீ தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தாண்டி, நீ மட்டும் தாண்டி என் சந்தோஷம் எல்லாமே. புரிஞ்சுக்கோடி, எனக்கு நீ வேணும். ஆனால் ஜிமன், இங்கே ஒரு பொண்ணு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உன்னை உன்னை என்னடியே பேசிகிட்டு இருக்கனே. எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்றேன். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு யாருமே தேவையில்ல. அந்த பொண்ணுக்கிட்ட கூட நான் பேசுகிறேன். வந்து ஒயன் பரவாயில்ல விடுங்க. என்னோடது ஒன் சைட் லவ்வாகவே இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க. பட் நான் ஒன் சைட் லவ் தான். எனக்கு தியாகம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய மனசு இல்லை. இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேர் நல்லா இருங்க. அண்ட் ஜிமன், நான் வந்துட்டு உங்களை தூரத்துலேருந்து தான் பார்த்து லவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட நேரில் வந்து சொல்கிறதுக்கு கூட எனக்கு வந்து தைரியம் இல்லை. பட் சரி, ஓகே, நான் உங்களை உங்கள் 2 பேரை விட்டு விளைக்கிறேன். அண்ட் சாரி ஒயன், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தா. இல்லை அப்படின்னா இல்லை ஒயன், நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அது தெரியாமல் நான் தான் அவசரப்பட்டு இன்னும் சொல்லிட்டேன்னு எனக்கு தோணுது. ரியலி சாரி ஒயன். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக லீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவள் சின்ன ஸ்மைலோடு அங்கேருந்து போயிடுறான். இப்போது அவன் போன பிறகு நீங்கள் அப்படி சிம்னை பார்க்குறீங்க. சிம்மினை வந்துட்டு அப்படி உங்களை முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் சிம்மினை பார்த்துட்டு, சிம்மன் சாரி சிம்மன், வேணும்ன்ட்டு பண்ணலை சிம்மன், சாரி. என்னடி சாரி? கிளம்புடி, உனக்கு தான் வேணாம்ல. போ. என்னை ஒருத்திக்கிட்ட அப்படியே தத்து கொடுக்கலான்னு பார்த்தியா? போ போ, போயிட்டு உனக்குன்னா அவனாவது இழுச்சவன் இருப்பான், அவங்கக்கிட்ட போய்ட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லுப்போ. என்னோட இளைச்சவாயே நீ தானே. ஐ லவ் யூ. நடி கேட்கல, சத்தம் பத்தலை. ஐ லவ் யூ ஜிம்மன். சாரி, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ. வாட்டியம் பொண்டாட்டி, இந்த நாளுக்காக தாண்டி ரொம்ப வருஷமாக வந்து காத்துட்ருந்தேன். எனக்கு நீ திரும்ப கிடச்சிட்ட. எனக்கு அதுவே போதும்டி. இது லைஃப்பும் கூட லைஃப் அவங்க வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சராக இல்லை, உன்னோட ஹஸ்பண்டாக வந்துட்டு இந்த லைஃப்பில் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வாடி பொண்டாட்டி. ஓகேடா புருஷா, லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம். என்னோட ஸ்ட்ரேஞ்சர் ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்ட் கூட அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது இங்கே அப்படியே வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுதுடா. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் லாஸ்ட் பார்ட்டில் அதனால தான். ஸோ ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்துருப்பேன்னு ஐ ஹோப். கொஞ்சம் ஹாப்பி என்டிங் கொடுத்துருப்பேன்னு. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஐம் ரியலி சாரி. இதெல்லாம் வந்துட்டு நான் எங்கேயுமே போட்டு முடிச்சிருக்கணும். ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு ஐம் ரியலி சாரிடா மிஸ். ஓகேடா மிஸ், பை பை. எப்போ பிள்ளையோடா. ஐ லவ் யூ. சாராங்க.